நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நெல்லையில் அதிமுக வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நெல்லை அதிமுக வேட்பாளர் சிம்லா முத்துசோழன் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மக்களவை தேர்தலை முன்னிட்டு நெல்லை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். நெல்லை அதிமுக வேட்பாளர் சிம்லா முத்துசோழன் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி. மக்களவை தேர்தலை முன்னிட்டு நெல்லையில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை அதிமுக வேட்பாளரான சிம்லா முத்துசோழன் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அதிமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் நெல்லை அதிமுக வேட்பாளர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை அதிமுக வேட்பாளராக ஜான்சி ராணியை அக்கட்சி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மாற்றத்திற்கான காரணம்? வணக்கம். நெல்லையிலே அதிமுகவினுடைய வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பு சிம்லா முத்துச்சோழன் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மாற்றாக ஜான்சி ராணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தற்போது சிம்லா முத்துச்சோழன் பொறுத்தவரையிலே ஆர்கே நகரில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிருந்தார். குறிப்பாக 2000 அந்த இடைத்தேர்தல் அந்த நடைபெற்ற போது அவர் அங்கே போட்டியிட்டு இருந்தார். நெல்லை அதிமுக சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக தற்போது ஜான்சி ராணி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அதிமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக இணை செயலாளராகவும் பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையிலே அவரை மாற்று வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். நெல்லை அதிமுக வேட்பாளர் சிம்லா முத்துசோழன் மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் நெல்லையை பொறுத்தவரையிலே ஜான்சி ராணியை தற்போது மாற்றி அறிவித்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே வேட்பாளர் மாற்றத்திற்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அதிமுக தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை. ஆனால் வேட்பாளர் மாற்றப்படுவதாக மற்றும் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்டமாக வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருந்தார்கள். முதற்கட்டமாக 16 பேர் அறிவிக்கப்பட்ட நிலையிலே அதன் பிறகு மீதம் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பெயரை 2ஆம் கட்டமாக அறிவித்திருந்தார்கள். இப்படி அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு சேர்த்து மொத்தம் 40 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுகவில் திருநெல்வேலியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரையிலே கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் பிஜேபியை பொறுத்தவரையிலே அங்கு நயினார் நாகேந்திரன் தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், அவர் போட்டியிடுகின்றார். தொடர்ந்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே அதிமுக தங்களுடைய வேட்பாளரை மாற்றியிருக்கிறார்கள். இந்த மாற்றத்திற்கான காரணம், ஏன் சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டார், எதற்காக ஜான்சி ராணி புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிமுக வெளியிடவில்லை. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.